சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. மூட்டை மூட்டையாக சிக்கிய 4000 கோடி பணம். சற்று முன் பரபரப்பு. திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் என்பது விஜய் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. ஆனால் அந்த 10 லட்சம் கோடி கடன் என்பதற்கு முழுமையாக அவர்கள் மக்களுக்கு செலவு செய்தார்களா, பல்வேறு புதிய திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றப்பட்டதா என பார்த்தால் அது கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது உரையை ஆற்றினார். அதில் நிதி அமைச்சரை சந்தித்து பல்வேறு விஷயங்களை பற்றி விவாதித்து அவர்களிடமிருந்து முக்கியமான ஆவணங்களை பெற்றுள்ளாராம். ஏனென்றால் இதற்கு முன்பு தமிழக அமைச்சரும் சரி, முதல்வரும் சரி, இதுவரை எந்த மத்தியில் நடந்த நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை கேட்டறிந்து அதற்காக கடன்களை அவர் பெற்றதாக முழு விவரங்கள் விஜய் அவர்களால் கேட்டறிந்தப்பட்டது. மேலும் விஜய் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கடந்த ஆட்சியில் பெற்ற கடன்கள் என்னென்ன, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு கோடி கொடுக்கப்பட்டது, அதில் யார் யார் எவ்வளவு கடன் வாங்கினார்கள் என்கின்ற பட்டியலை வாங்கியிருக்கிறாராம். மேலும் அதற்கான ஆதாரங்களை விஜய் அவர்கள் கைப்பற்றியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து 10 லட்சம் கோடி கடன் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கையை சமர்ப்பிக்கவே இவ்வாறு தொடர்ந்து நிதி அமைச்சர் போன்ற முக்கியமான ஆட்களை சந்தித்து பல்வேறு கட்ட விஷயங்களை சேகரித்து வருகிறார். அதில் அவருக்கு தெரிந்த அதிர்ச்சி என்னவென்றால், பல்வேறு லட்சம் கோடி ரூபாய்களை அவர்கள் கடனாக வாங்கியுள்ளார்கள். அதில் மூட்டை மூட்டையாக கண்டிப்பாக அவர்கள் பணங்களை பதுக்கி வைத்திருப்பார்கள். அது எல்லாம் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆதாயமாக தான் இதை பார்க்கப்படுகிறது. திமுகவோட ஆட்சியில் பல லட்சம் கோடி முறைகேடு நடந்திருக்கு. திமுக ஆட்சி முடியும் தருவாயில் நூற்றுக்கணக்கான டெண்டர்கள் மூலம் ஊழல் முறைகேடு நடைபெற்றதன் காரணமாக தான் அந்த டெண்டர்களை எல்லாம் விஜய் தற்போது ரத்து செய்யப்பட்டு அது மட்டுமில்லாமல் மறு ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறதாம். அதாவது கடைசி நேரத்தில் எதற்காக திமுக டெண்டர் விட வேண்டும்? அது மட்டுமில்லாமல் 35% ஊழல் அதிலிருந்து லஞ்ச பணமாக பெறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் மீண்டும் திமுக ஆட்சிதான் வரப்போகிறது என்ற மெத்தனத்தில் தான் திமுக இவ்வாறு செய்திருக்கிறார்கள். ஒருவேளை திமுக ஆட்சி வரவில்லை என்றாலும் கூட பெற்ற லஞ்ச பணத்தை வைத்தாவது நாம் வாழ்ந்து விடலாம் என்கின்ற கணக்கில்தான் ஒவ்வொரு துறையிலிருந்தும் பல்வேறு டெண்டர்கள் மூலம் ஒவ்வொரு அமைச்சர்களும் லஞ்சம் வாங்கியது தெரிய வந்திருக்கிறது. மேலும் இப்படி தொடர்ந்து எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்திருந்தால் எப்படி மக்களுக்கு சேவை செய்ய முடியும்? மேலும் திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒவ்வொரு டெண்டர்களையும் கேன்சல் செய்து மீண்டும் புதிதாக டெண்டர்களை விஜய் அவர்கள் உருவாக்க திட்டமிட்டிருக்கிறாராம். இதை பற்றிய முக்கியமான ஆவணங்கள் நிதியமைச்சர் மற்றும் அவர்களிடம் கொடுத்திருக்கிறார் என்கின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. செந்தில் பாலாஜி, KN நேரு, துரைமுருகன், KSSR ராமச்சந்திரன் போன்ற இவர்களது துறையில்தான் பல்லாயிரம் கோடிகள் கடன்களை பெற்றிருக்கிறார்களாம். ஆனால் அந்தந்த துறைகளில் அவர்கள் எந்த அளவிற்கும் எந்த புதிய திட்டங்களையும் அரசு சார்ந்த துறையிலும் வெளியிடவில்லை என சொல்லப்படுகிறது. மேலும் ஒருவேளை அமலாக்கத்துறை அவர்களை விசாரணை நடத்தினால் கண்டிப்பாக மூட்டை மூட்டையாக பணங்கள் சுமார் 4000 to 5000 கோடி அளவிற்கு ஒவ்வொரு துறைகளிலும் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விஜய் அவர்களால் பேட்டி கூட அளிக்க முடியவில்லை. அவர்
வெறும் பொம்மை முதலமைச்சர் போல என கூறிக்கொண்டு வரும் இந்த நிலையில் தொடர்ந்து விஜய் செய்து வரும் செயல்கள் அனைத்தும் திமுகவை பொம்மையாக மாற்றிவிடும் என்கின்ற செய்திகள் வெளியாகியிருக்கிறது. திமுகவின் ஆட்சிகளில் முறைகேடு நடந்திருப்பதை மக்கள் எப்படியாவது கொண்டு சென்று அதற்கான தவறுகளை திருத்திக் கொள்வதற்கும் அந்த பணங்களை மீண்டும் அரசிற்கு கொண்டு வருவதற்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். திமுக ஆட்சியில் மிக பெரும் ஒரு ஊழல் முறைகேடுகள் நடந்திருப்பதற்கு இதுவே ஒரு முக்கியமான சான்று. மேலும் திமுக அமைச்சர்களது பண்ணை வீட்டில் அலுவலகங்களிலும் விசாரணை நடத்த முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவுகளையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு பிறப்பித்திருக்கிறாராம். தொடர்ந்து KN நேரு, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராக ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதங்களை விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த கடிதங்களுக்கும் கையெழுத்திட்டு ஆளுநரிடம் சமர்ப்பித்திருந்தார் விஜய். ஆளுநரும் பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்துக்கு முழுமையாக உத்தரவளித்து அதற்கு கையெழுத்திட்டு கண்டிப்பாக அனைவரையும் விசாரணை செய்யலாம் என்கின்ற அனுமதியும் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டிருந்தார். ஆனால் தற்போது திமுக அமைச்சர்களுக்கு பெரும் இடியாக இறங்கியிருப்பது என்னவென்றால், தொடர்ந்து திமுகவில் சேர்க்கப்பட்ட கோடியான பணங்களை விஜய் வெளியில் தோண்டி எடுக்கப் போகிறார். மேலும் சேகர்பாபு ஸ்டாலின் சொந்த தொகுதியில் தோற்றபோது அங்கு சென்று கதறி அழுதிருந்தார். இது அனைத்திற்கும் பின்னணி என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அவ்வாறு அழுத மாறி நடித்தால்தான் சேகர்பாபு பல்லாயிரம் கோடி ஊழல்களை செய்துவிட்டு போலியான ஒரு நடிப்பு ஸ்டாலின் முன்னிலையும் மக்கள் முன்னிலையும் நடித்து விட்டார். மேலும் ஸ்டாலினையே அவர் ஏமாற்றியிருக்கிறார் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் சொந்த தொகுதியிலே தோற்று விடுவார் என்கின்ற உளவுத்துறை ரிப்போர்ட் ஏற்கனவே சேகர்பாபுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதை அனைத்தையும் மறைத்துவிட்டு யார் அதிகம் பணங்களை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே பதவி என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் சேகர்பாபு. இதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் சொந்த தொகுதியிலே தோற்றுவிட்டார். மேலும் பரிச்சயமான முகங்களை திமுகவுக்கு வாய்ப்பு தரவில்லை. அதற்கு காரணம் சபரீசன் மற்றும் சேகர்பாபு தான் என சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற ஒரு விஷயத்தால் தான் ஸ்டாலின் பின்னால் அழுத மாதிரி நடிப்பு நடித்தார் சேகர்பாபு. அமலாக்கத்துறை முதலில் சேகர்பாபு வீட்டில் தான் இறங்கப் போகிறார்கள். கோவில்கள் மற்றும் நிலங்கள் போன்ற சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் பல டெண்டர் விஷயங்களிலும் கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேல் அவர் ஊழல் செய்துள்ளார் என்கின்ற விஷயம் விஜய் அவர்களால் சேகரிக்கப்பட்டுள்ளது. அதனால் சேகர்பாபு வீட்டில் எப்போது வேண்டுமானாலும் அவர் பண்ணை வீட்டிலும் சரி அலுவலகங்களிலும் சரி ரைடு நடத்தப்படலாம் என்கின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஒருவேளை மூட்டை மூட்டையாக பணங்கள் சிக்கினால் சேகர்பாபு அவரின் நிலைமை என்னவாகும்? நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்க.